குறையும். குடல் பூச்சிகள் நீங்க வேப்பங்கொழுந்து துவையல், சுண்டக்காய் வற்றல், பாகற்காய் பொரியல் ஆகியவற்றை சாதத்துடன் கலந்து உடல் மெலிந்து குடல் பூச்சி தொல்லை உள்ள குழந்தைகளுக்கு அடிக்கடி சாப்பிட கொடுத்து வந்தால் குடல் பூச்சிகள் குறையும். மகிழம்பூவை சட்டியிலிட்டு வதக்கி 200 மில்லி தண்ணீர் விட்டு 100 மில்லியாக சுண்டக்காய்ச்சி அதே அளவு காய்ச்சிய பசும்பாலுடன் கலந்து காலை மாலை என 7 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு குறையும். அன்னாசி பூவை 5 கிராம் அளவெடுத்து 500 மில்லி நீரில் போட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக சுண்டிய பின்பு வடிகட்டி காலை மற்றும் இரவு உணவுக்கு பின்பு குடித்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். வசம்பு இலையை சிறிதளவு மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து குளிப்பதற்கு முன் உடம்பின் மேல் பூசி குளிக்கவும். இதன் மூலம் நோய் வராமல் தடுக்கலாம். வில்வம் பிஞ்சை நன்கு அரைத்து தயிரில் கலந்து சாப்பிட கொடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு ஏற்படும் சீதபேதி குறையும். தேங்காயை நெல்லுடன் சேர்த்து வேக வைத்து கொடுத்து வந்தால் சிறுவர்களுக்கு வயிற்று கிருமிகள் குறையும். புளியம்பூவை அம்மியில் வைத்து அரைத்து தலையில் பற்று போட்டு வர கண் நோய்கள் குறையும். பாகற்காய் சாறு எடுத்து மிளகு பொடி கலந்து தலையில் பற்று போட்டு வர கண் நோய்கள் குறையும். சீரகம், கருவக்கொழுந்து இரண்டையும் ஒன்றாக சேர்த்து அரைத்து அடையாக தட்டி அதன் நடுவில் சிறிய துவாரம் செய்து கண்ணில் வைத்து அதன் மேல் துணி வைத்து கட்டிக்கொண்டு படுத்துக்கொள்ள வேண்டும். 3 நாள் இவ்விதம் செய்ய கண்வலி குணமாகும். கரிசலாங்கண்ணிச்சாறு, பொன்னாங்கண்ணிச்சாறு, கீழாநெல்லிச்சாறு இவற்றை விளக்கெண்ணெயில் காய்ச்சி தினமும் தலையில் தேய்த்து குளித்து வர கண்வலி குறையும். பொன்னாங்கண்ணி கீரையை வேக வைத்து வெண்ணெயை சேர்த்து கடைந்து தினசரி சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை தெளிவடையும். மூக்கிரட்டை வேர், மிளகு, ஊத்தாமணி இலை ஆகியவற்றை சேர்த்து இடித்து சாறெடுத்து விளக்கெண்ணெயுடன் கலந்து காய்ச்சி வாரம் 2 முறை சாப்பிட கொடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு ஏற்படும் இருமல், சளி, கபம், மாந்தம் ஆகிய நோய்கள் குறையும். வசம்பு துண்டை வாயில் போட்டு மென்று சுவைத்து அந்த நீரை உள்ளுக்கு இறக்கிக் கொண்டே இருந்தால் பெரியவர்களுக்கு ஏற்படும் தொண்டை கம்மல் குறையும். செந்தாமரை மலர் இதழ்களை பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். அதனுடன் தண்ணீர் சேர்த்து இரவு தயார் செய்து கொள்ளவும். மறுநாள் காலை 1/2 டம்ளர் அளவு தண்ணீர் வடிகட்டி எடுக்கவும். அதை காலை வேளையில் குடித்து வந்தால் சளி இல்லாமல் வரும் வறட்டிருமல் குறையும். துளசி பூங்கொத்து, திப்பிலி, வசம்பு பொடி இவைகளில் சர்க்கரை மற்றும் சிறிது தேன் கலந்து சாப்பிட்டு வர இருமல் குறையும். குழந்தையின்மை பிரச்சனை நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். விதை பிடிக்காத இளம் முருங்கைக்காய்களை உமியில் சுட்டு நெகிழச் செய்து இடித்து சாறு பிழிந்து அந்த சாற்றை காய்ச்சிய பசும்பாலுடன் கலந்து காலையில் மட்டும் சாப்பிட்டு வந்தால் விந்து குறைபாடு நீங்கும். சீந்தில் கொடி 35 கிராம், முருங்கை விதை 35 கிராம், மதனகாமப்பு 18 கிராம், ஓமம் 6 கிராம், பரங்கிச்சக்கை 6 கிராம் ஆகியவற்றை நிழலில் காய வைத்து இடித்து பொடி செய்து காலை மாலை 200 மில்லி காய்ச்சிய பாலில் அரைத்து 1 தேக்கரண்டி வீதம் 40 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை அதிகரிக்கும். சீரகம், வில்வப்பட்டை இரண்டையும் நன்கு இடித்து பொடியாக்கி நெய்யில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை பெருகும். தாளிக்கீரையை சுத்தம் செய்து பருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் விந்து குறைபாடு நீங்கும். எள்ளு பூவை எடுத்து சுத்தம் செய்து பசும்பாலில் போட்டு நன்கு காய்ச்சி சாப்பிட்டு வந்தால் ஆண்மை அதிகரிக்கும். மார்பு வலி நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். பேரிச்சம்பழம் 4ஐ முதல் நாள் மதியம் ஊற வைத்து மறுநாள் காலையில் உணவுக்கு முன்பு சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும். இஞ்சியை எடுத்து சாறெடுத்து அதனுடன் எலுமிச்சம் பழச்சாறு, தேன் ஆகியவற்றை கலந்து சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும். அன்னாசி பழத்தை தோல் நீக்கி நறுக்கி 300 கிராம் எடுத்து அதன் மீது சர்க்கரையை தூவி இரவில் பாத்திரத்தில் ஊற வைத்து காலையில் அதை சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும். அகத்திக்கீரையை வெயிலில் நன்கு காய வைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும். அந்த பொடியை அரை கரண்டி எடுத்து பாலில் கலந்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும். அகத்திக்கீரையை தேவையான அளவு எடுத்து வெயிலில் காய வைத்து இடித்து சலித்து ஒரு சீசாவில் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த பொடியை 6 கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து காலை மாலை என 2 வேளை வீதம் 7 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும்.